மகிழ்ச்சியான செய்தி, பயங்கரமான ஹாப்பி நியூஸ். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி என்ன அப்படின்னா, ஒரு துக்கமான செய்தி இருக்கு, மகிழ்ச்சியான செய்தி இருக்கு. மகிழ்ச்சியான செய்தியை முதல்ல சொல்லிடுறேன். இன்னைக்கு கேப்டன் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தல தோனி தாங்க. இந்திய சரித்திரத்திலேயே மிகப்பெரிய விஷயங்களை செய்த மகேந்திர சிங் தோனி தான் இன்னைக்கு மேட்ச்ல கேப்டன்ஷிப் பண்ண போறாரு. அவருக்கு தெரியாத வித்தையே இல்லைங்க. எந்த பிளேயரை கொடுத்தாலும் சரி, எந்த கிரவுண்ட்ல இது பண்ணாலும் சரி, இன்னைக்கான ரொம்ப ரொம்ப ஹாப்பி நியூஸ். தல தோனி இன்னைக்கு கேப்டன் ஆகிறார். ஒருவேளை 2020 இருந்து ஐசிசி உடைய எல்லா டோர்னமெண்ட்ல இருந்து அவர் ரிட்டையர் ஆனாலும் சிஎஸ்கேக்கு கேப்டனா இருந்து கப் அடிச்சு கொடுத்து தொடர்ந்து ருத்ராஜ் கையில அந்த பொறுப்பு அவர் கொடுத்தாலும் தற்போது மீண்டும் கேப்டன் ஆகிறார். 43 வயதுங்க, சும்மா கிடையாது. 43 வயதுல அவர் சரித்திரம் படைக்காத விஷயமே இல்ல, அவர் வாங்காத கப்பே இல்ல. அவருடைய எல்லா ஸ்ட்ராட்டஜியும் போட்டு சென்னை பிச்சை கரைச்சி குடிச்சிருக்கிறாரு. அதுவும் அவருக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஸ்பின்னர்ஸ் 2 பேர் டீம்ல இருக்கிறாங்க. நூர் அகமது சூப்பர் வார்டர் டாப்பர்ல இருக்காரு. எப்படி போலர்ஸை யூஸ் பண்ணணும்னு அவருக்கு தெரியும். அதே மாதிரி கலீல் அகமது மாதிரி ஒரு போலர் இருக்காருன்னா அவரை எந்த டைம்ல யூஸ் பண்ணணும் தெரியும். அவ்வளவு விஷயங்கள். அது வர முக்கியம் தோனி ரிவ்யூ சிஸ்டம், அது கண்டுபிடிச்சதே எங்க தலை தாங்க. அப்படிங்கிற அளவுக்கு தோனியால எல்லாத்தையும் திருப்ப முடியும். பெரிய பெரிய டீம் அசால்ட்டா அடிச்சு விரட்டி அவ்வளவு பெரிய கேப்டனை இன்னைக்கு தல தோனி கேப்டன் அப்படிங்கிற மகிழ்ச்சியான செய்தி இருக்கு. துக்கமான செய்தியை நான் ஒரு பிரேக் அப்புறம் உங்களுக்கு நான் சொல்றேன். இருந்தாலும் அகிலன் பேசிட்டு இருக்கலாம். அகிலன், இன்னைக்கு தோனி கேப்டன் அப்படிங்கிறது சிஎஸ்கேக்கு எவ்வளவு பெரிய பலமா இருக்கு? தோனி கேப்டன் அறிவிச்சதுமே இன்னொரு அறிவிப்பை நம்ம வெளியிட்டுலாம். இன்றைய போட்டியில டெல்லியை செதற விட்டு பாயிண்ட் டேபிளில் சென்னை மேலே வர்றது ஒரு 100%, ஒரு 95% வந்து நம்ம ஏற்றுக்கக்குள்ள விஷயம். ஏன்னா நீங்களே சொன்னீங்க, அவர் வாங்காத கப்பு கிடையாது, ரெண்டாவது அவர் பார்க்காத கிரவுண்டு கிடையாது. இந்தியாவில் இருக்கிற எல்லா மைதானத்தையும் கரைச்சி குடிச்சு வச்சிருக்காரு. அதனால ஆப்போசிட் அணி எந்த டேர்மில் எப்படி ஆடுறாங்கதை பார்த்து அதுக்கேற்ற பவுலிங் கொடுக்கறதுக்கு அவர்கிட்ட நிறைய வித்தை இருக்குது. ஏன்னா நம்ம ட்ரியோ ஏற்கனவே இருக்காங்க. ரவிச்சந்திரன் அஸ்வின் இருக்காரு, அப்புறம் ரவீந்திர ஜடேஜா இருக்காரு, அவர் கூட நூர் அகமது சேர்ந்துருக்காரு. நூர் அகமது வந்து விக்கெட்டில் டாப்பராக இருக்காரு. ஸோ இன்னும் சென்னை மைதானமும் சரி சுழல் பந்து வீச்சுக்கு தான் அதிகமான ஒத்துழைப்பு கொடுக்கும். ஸோ 3 ஸ்பின் போலிங் வச்சு 12 ஓவர், கிட்டத்தட்ட 12 ஓவரில் ஒரு மேட்சை முடிச்சிட முடியும். அதாவது அவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங்காக இருந்தாலும் சரி, செகண்ட் பேட்டிங்காக இருந்தாலும் சரி, ஈஸியாக அந்த வெற்றிக்கான ஒரு தருணத்தை அந்த 12 ஓவருக்குள்ளே கொண்டு வந்துட முடியும். அது தலை டோனிக்கு தெரியும். ரெண்டாவது 43 வயசுன்னு சொன்னீங்க, ஒத்துக்கலாம், 43 வயசு தான். இருந்தாலும் அவர் ஸ்டம்ப் ஸ்பீடாக நிற்கும் போது ஒரு 22 வயது இளைஞர் தான் நிற்கிறத நீங்கள் பார்த்துருக்கலாம். கடைசி 2 மேட்ச்லையும் சரி அவர் பண்ண ஸ்டம்பிங்கை இது வரைக்கும் எந்த விக்கெட் கீப்பரும் பண்ணதில்லை. ஸோ அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. ஒரு வருஷம் முழுசா 2024 முழுசா அவர் கேப்டன்ஷிப்ல இல்லை. 2025 இந்த ஒரு போட்டியில் அவர் கேப்டன்ஷிப்பாக இருப்பான்னு அறிவிச்சதே சென்னை மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தை கொடுத்துருக்கோம். நீங்கள் சொன்னீங்களே யாருமே இல்லைன்னு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள் அறிவிப்பு வெளியாகிருக்கு. அப்படியே மொத்த மஞ்சள் படையும் திரண்டு சென்னை சேப்பாக்கத்தில் வந்து நின்று ஒரு பெரிய ஒரு மாஸ் காட்ட போகிறாங்க. அந்த மாசு டெல்லி அணி வந்து செதற போகுது. இருந்தாலும் டெல்லி அணியை குறைச்சி மதிப்பிடல. டெல்லி இன்னைக்கு தூசாக போகுது, அதானே? கிட்டத்தட்ட அப்படிதான் நீங்களே சொல்லிட்டீங்க. இருந்தாலும் டெல்லி அணியை நம்ம குறைச்சி மதிப்பிடக்கூடாது. அவங்களும் நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க, 2 போட்டியிலையும் ஜெயிச்சிருக்காங்க. இருந்தாலும் இன்னைக்கு இருக்கிற அலை, இந்த மஞ்சள் படையின் அலையில வந்து அவங்க கண்டிப்பா காணாம போயிடுவாங்க அப்படின்றது பார்க்கலாம் போக போக. டெல்லி இன்னைக்கு தூசு, இதுதான் இப்போ நடக்கிற விஷயம்.